தியேட்டரில் சிரிப்பொலியாக கேட்டுட்டு இருக்க மதகத ராஜா இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். சுந்தர் சி டைரக்ஷனில் விஷால், சந்தானம், வரலட்சுமி, அஞ்சலிலாம் நடித்த இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படத்தில் ஹீரோவோட சேர்த்து மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸாகவே இருக்காங்க. இவங்க 4 பேரும் ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப தான் ஹீரோக்கு தெரியுது தன்னோட ஒவ்வொரு ஃப்ரெண்டும் ஒவ்வொரு பிரச்சனைலாம் மாட்டிட்டு இருக்காங்கன்னு. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து தீர்த்து வைக்கிறதுக்கு ஹீரோ களத்தில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. என்னதான் இது ஒரு பழைய படமா இருந்தாலும் பழைய கதையா இருந்தாலும் இப்ப இருக்க ஜென்ரேஷன் காமெடியை ரசிக்கும்படி எடுத்து வச்சிருக்காரு. ஒரு போர் அடிக்காத ஒரு நீட்டான ஸ்கிரீன் பே கொடுத்து நம்மளுக்கு ஒரு நல்ல படமா பிரசென்ட் பண்ணியிருக்காரு சுந்தர் சி. இந்த படத்தில் நடிச்ச எல்லாத்தோட ஆக்டிவும் நல்லாவே இருந்துச்சு. அவங்க கொடுத்த ரோல அவங்க நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பா ரொம்ப வருஷம் கழிச்சு காமெடி சந்தானத்தை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. அவரோட டைமிங் சென்ஸா இருக்கட்டும், கவுண்டரா இருக்கட்டும், தேட்டர்ல எல்லாமே பிளாஸ்ட் தான். விஜய் ஆண்டனி தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அவரோட சாங்ஸா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், படத்துக்கு எது தேவையோ அதை நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சென்சார் போர்டு யூ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கிளாமருக்கு பஞ்சமே இல்லை. மொத்தத்தில் எனக்கு கதையெல்லாம் முக்கியம் இல்லப்பா, எனக்கு காமெடி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு பெஸ்ட் சாய்ஸ்.